நிச்சயமாக வந்து யாருமே வந்து இந்த அளவுக்கு மகாநதி சீரியல் போகும்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்போ கடைசியில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இந்த ஒரு பழைய சூர்யா ஜோதிகா நடித்த ஒரு படம் ஒன்று இருக்கும்ல, இவங்க வீட்டில் அவங்க பேர் இருக்கிறது, அவங்க வீட்டில் இவங்க பேர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்களா, பூவெல்லாம் கேட்டுப்பார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ திடீர்னு விஜய் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா, எனக்காக சாவி கொடுக்குற அளவுக்கு காவேரி உள்ளே வந்திருக்காங்கண்ணா. ஏன்பா அப்போவே வாயை திறந்து பேச வேண்டியது பேசலை, பேசாமல் விட்டு இப்போ வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா அந்த காதலை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அவங்க எல்லாருமே என் மேலே இருக்க நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அந்த குடும்பமே என்ன ராஜா மாதிரி பார்த்துச்சு, அவருக்கு நம்பிக்கை இழந்துட்டாங்க. அவங்களோட நம்பிக்கையை திருப்பி பெறுவேன் நான். அதனால நான் போய் அவங்க காலில் போய் விடுறதோ இல்லை வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் செய்கிறதுன்னு எல்லாத்தையும் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். வாயை திறந்து காவேரி கிட்டக்க காவேரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குங்கிறத சொன்னாலே போதும், நான் வந்து இது உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனால் வந்து அப்படிலாம் சொல்லி காவேரி கிளம்பி வந்துட்டு அவங்க குடும்பம் காவேரியை தண்ணி தெளிச்சு விட்ருமா. ஏன் அந்த குடும்பம் எதுவும் லூசு குடும்பம் வாங்குறது நமக்கு புரியல, இல்லை பார்க்குற நம்மளை தான் லூசுன்னு நினச்சிட்டாங்களாங்கன்னு நமக்கு புரியல. அந்த மாதிரி தான் கதை இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து இவங்க தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்க, முதல்ல வந்து அந்த வீடு செட் ஆகிற நிவின் வீட்டுக்கு போக, அங்கே நிவினோட அம்மா அவமானப்படுத்த, அப்புறம் அந்த அவமானங்கள் தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது வந்து நாங்கள்லாம் வேலைக்கு போகிறோன்னா ஆளாளுக்கு வேலைக்கு போகிறதுக்கு கிளம்ப, அந்த சமயத்தில் காவேரி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து நான் இந்த கம்பெனிலே வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதில் நடக்கக்கூடிய கூத்துக்கள்லாம் தான் நடக்க போகுது கதையிலன்னு சொல்லி தோணுது. எப்படியோ எப்படி பார்த்தாலும் நல்லா போயிட்டு இருந்த கதையை அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து நம்மளே வெறுக்கிற அளவு கதையை கொண்டு போக போகிறாங்களா, இல்லை இதுக்கப்புறமாச்சும் ஒரு நல்ல திருப்பங்கள்லாம் வந்து விஜய் காவேரியுடைய காதலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க மாதிரியோ, இல்லை வந்து ஒரு புரிதல் முதல் தடவையாக ஒழுங்காக ஏற்படுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போதாங்கிறத பார்க்கணும். நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி மிந்த்ரான் ஃப்ளிப்கார்ட்டில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக ஆஃபரில் போயிட்டுருக்கு. சாஃப்ட் டாய்ஸ்லேருந்து ஆரம்பித்து ட்ரெஸ், வாட்ச், அதுக்கப்புறமா வந்து ஹெட்செட்னு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இடம்பொருள் நவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.